நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இது ஒரு முதலமைச்சர் பேசுனது. இன்னொரு முதலமைச்சர் பேசுனதற்கு அதை நீங்களே கேளுங்க. நீட் மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட் மட்டும் தான் உலகமா? இதே கட்சி இப்ப ஆளுங்கட்சியில உள்ள அமைச்சர், அந்த மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர், அவரு ஒண்ணு பேசியிருக்காரு, நேத்து பேசியிருக்காரு, அதையும் நீங்களே கேளுங்க. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு நீங்க பாக்குறது 1 வீக் ஆகும். அவங்களோட தேவை அதிகமா. இப்போ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்ணுது. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க வீட்ல உள்ள பிளம்பிங் வேலை பாக்குறதுக்கும், இவங்க வீட்ல உள்ள தச்சர் வேலை பாக்குறதுக்கும், இவங்க வீட்ல உள்ள தூய்மை பணிகள் வேலை பாக்குறதுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பணுமா? ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்க டாக்டருக்கு படிப்பாங்களா, இல்ல வக்கீலுக்கு படிப்பாங்களா, இன்ஜினியருக்கு படிப்பாங்களா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை தொடர்ந்து இதே மாதிரி குலத்தொழிலை பாருங்கள் என்று சொன்ன RSS பார்ப்பனிய கும்பலுடைய அதே குரல் தான் இப்ப உள்ள இந்த அமைச்சர் பேசுறாரு, இப்ப உள்ள முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு. அப்படிங்கறது நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நீட் கோச்சிங் சென்டர்ல நான் 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீட் வேணாம்னு சொல்லி போராட வர்றேன். இந்த உண்மை உங்களுக்கு இப்ப தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? என்னை அடிச்சு பத்தி விடுவீங்கல்ல? அப்ப ஏன் நீங்க முதலமைச்சரை பார்த்து கேட்கல? இதே முதலமைச்சர் நீட் கோச்சிங் சென்டர்ல 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய தேர்தல் அபிடவிட்ல அவர் தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த டிஷர்ட் போட்டு வராதீங்க, அரசியல் பேசாதீங்க, ஹைஜாக் பண்ணாதீங்க, இப்படி ஒரு கட்சி அடையாளத்தை பூசாதீங்க அப்படின்னு சில பேர் பேசினாங்க. இந்த அரசியல் பேசாமல் விட்டதனுடைய விளைவு எங்க வந்து நிப்பாட்டி இருக்குனாக்கா, அரசியல்னே என்னன்னு தெரியாத ஒரு தற்குறி கும்பல் நம்மள அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த டிஷர்ட் போட்டு வராதீங்க அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். அன்னைக்கு மறுநாள் எங்க தலைவர் ஆசான் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்க ஆதரவு தெரிவிக்க போனாங்க. போகும்போது கட்சி தொண்டர்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு தான் போனாங்க. அங்க போய் நீங்க சொல்ல முடியுமா, நீங்க கட்சி அடையாளத்தோட வராதீங்க, அந்த அங்க சொல்றேன் துண்டு எடுத்துருவாங்க அப்படின்னு அங்க போய் சொல்ல முடியுமா? அதனால குறிப்பிட்ட இந்த டிஷர்ட் மட்டும் போட்டு வராதீங்க அப்படின்னாக்கா, அந்த டிஷர்ட் போட்ட அந்த அமைப்பு தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ல உள்ள இஷ்யூ இல்ல, நீட்டே இஷ்யூன்னு சொன்னதே அந்த அமைப்பு தான். அவங்களே வரக்கூடாதுனாக்கா அப்ப யாரு வர்றது? சிஜேபி அப்படிங்கிற மாணவர்கள் அமைப்பு, இளைஞர்கள் அமைப்பு, அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு நீட் ஒழிப்பு அப்படிங்கறத அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறினாலும், தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், இந்த அரசியல் படுத்தப்பட்ட இந்த மக்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேறல, இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய கோரிக்கை நிறைவேறல அப்படிங்கிறது பொருட்டு நீட் ஒழிப்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்தோம். இது ஏதோ இந்த சிஜேபியோட நீட்சியாக அவங்க முடிச்சிட்டாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போறோம் அப்படிங்கிறது கிடையாது. இத இந்தியாவுக்கே முதலாக நீட்டுங்கிறதே பிரச்சனை அப்படிங்கறத தெரிய வச்சது இந்த தமிழ்நாடு தான். இப்ப வட மாநிலங்கள், தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்கள் நீட்ல உள்ள பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு போராடும் பொழுது நீட்டே ஒரு பிரச்சனை என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சது முதல்ல தமிழ்நாடு தான். அது மட்டும் இல்ல, இந்த நீட்டே பேன் நீட் அப்படிங்கிறது நீட்டு முதல்ல உள்ள கொண்டு வரும்போது நாமெல்லாம் மாட்டுக்காக மெரினால போராடும் போது நீட்டுக்காக நீதிமன்றத்தில் போராடினது இதே தமிழ்நாடு, இதே திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் தான். நான் பேசும்பொழுது என்னன்னாக்கா, நிறைய பேர் இப்ப கூட சொன்னாங்க, சில நாட்களுக்கு முன்னாடி பாலநிலத்துல இதே போராட்டம் நடக்கும் பொழுது எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து இங்க அரசியல் பேசாதீர்கள், சுத்தி உழைச்சு பேசல, அந்த டிஷர்ட் போட்டு வராதிங்க, அரசியல் பேசாதீங்க, ஹைஜாக் பண்ணாதீங்க, இப்படி ஒரு கட்சி அடையாளத்தை பூசாதீங்க அப்படின்னு சில பேர் பேசினாங்க. இந்த அரசியல் பேசாமல் விட்டதனுடைய விளைவு எங்க வந்து நிப்பாட்டி இருக்குனாக்கா, அரசியல்னே என்னன்னு தெரியாத ஒரு தற்குறி கும்பல் நம்மள அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து அரசியலை பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது இந்த டிஷர்ட் போட்டு வராதிங்க அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். அன்னைக்கு மறுநாள் எங்க தலைவர் ஆசான் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்க ஆதரவு தெரிவிக்க போனாங்க. போகும்போது கட்சி தொண்டர்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு தான் போனாங்க. அங்க போய் நீங்க சொல்ல முடியுமா, நீங்க கட்சி அடையாளத்தோட வராதீங்க, அந்த அங்க சொல்றேன் துண்டு எடுத்துருவாங்க அப்படின்னு அங்க போய் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இன்னொரு ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பை சார்ந்த ஒரு இசை கச்சேரி நடத்துகிற ஒரு டீம், அவங்களும் போகும் பொழுது அறுவாள் சுத்தியல் அந்த டிஷர்ட் போட்டு தான் போனாங்க. இல்ல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அறுவாள் சுத்தியல்ங்கிறது ஏதோ ஜோக் பண்ற ஒரு அமைப்போடு நினைச்சிட்டு இருக்காங்களா, அல்ல அறுவாள் சுத்தியல்ங்கிறவங்க அரசியல் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அதனால குறிப்பிட்ட இந்த டிஷர்ட் மட்டும் போட்டு வராதீங்க அப்படின்னாக்கா, அந்த டிஷர்ட் போட்ட அந்த அமைப்பு தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ல உள்ள இஷ்யூ இல்ல, நீட்டே இஷ்யூன்னு சொன்னதே அந்த அமைப்பு தான். அவங்களே வரக்கூடாதுனாக்கா அப்ப யாரு வர்றது? அப்ப அரசியல், நான் 2 கிளிப்பை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இப்ப 2 முதலமைச்சர்கள் பேசின கிளிப்பு சும்மா ஒரு 30 செகண்ட் தான். நான் இங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கறதுக்கு வரல. இந்த 2 முதலமைச்சர்களும் பேசின ஒரு 30 செகண்ட் கிளிப்பு, அதை நீங்க கேட்டுட்டு மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க எந்த முதலமைச்சர் நம்முடைய
வீட்டுல உள்ள பிள்ளைகள் படிப்பதற்கு எந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க. முதல்ல ஒரு முதலமைச்சர் பேசின கிளிப்பை நான் உங்களுக்கு இப்ப ப்ளே பண்றேன். என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரோம். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. இது ஒரு முதலமைச்சர் பேசினது. இன்னொரு முதலமைச்சர் பேசினதற்கு அதை நீங்களே கேளுங்க. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? இப்ப ரெண்டு முதலமைச்சர் பேசுறத கேட்டீங்க. ஒரு முதலமைச்சர் பேசும் பொழுது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, படிங்க 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 படிங்க. நீங்க படிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அதை செஞ்சு கொடுக்கறது தான் நான் இருக்கேன். அதுக்கு பினான்சியல் ஆகவோ அல்லது வேற எந்த தடை வந்தாலுமோ அதை தூக்கி எறியறதுக்கு தான் நம்ம கட்சி வச்சு நடத்துறோம். நாம இங்க ஆட்சியில் உட்காந்துருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ மாணவர்களுக்கு அதை செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். அதுக்கு தான் சீட்ல உட்காந்துருக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. இன்னொரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்டு என்ன டாக்டருக்கு மட்டும்தான் படிக்கணுமா, வேற படிப்புகளே இல்லையா, நாம எதுக்கு ஒரே படிப்பு நாம படிக்கணும், வேற ஒரு படிப்புகள் படிக்கலாமே அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அந்த ரெண்டு முதலமைச்சர்ல எந்த முதலமைச்சர் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் படிப்பதற்கு எந்த முதலமைச்சர் ஆட்சியில் அமர்ந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இதே கட்சி இப்ப ஆளுங்கட்சியில உள்ள அமைச்சர், அந்த மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர், அவரு ஒண்ணு பேசியிருக்கிறாரு, நேத்து பேசியிருக்கிறாரு. அதையும் நீங்களே கேளுங்க. 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. சோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்றது. சோ நேரமின்மையில நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்டது இந்த ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். அவர் என்ன பேசுறாருன்னா, ஏன் எல்லாருமே டாக்டருக்கு தான் படிக்கணுமா, இப்ப இந்த பிளம்பரு அப்புறம் மற்ற வேலைகள் தச்சர் வேலை செய்யறது இதுக்கெல்லாம் ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கு, நீங்களாம் அதுக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க வீட்டில் உள்ள பிளம்பிங் வேலை பார்க்கறதுக்கும் இவங்க வீட்டில் உள்ள தச்சர் வேலை பார்க்கறதுக்கும் இவங்க வீட்டில் உள்ள தூய்மை பணிகள் வேலை பார்க்கறதுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பணுமா, ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிப்பாங்களா, இல்ல வக்கீலுக்கு படிப்பாங்களா, இன்ஜினியருக்கு படிப்பாங்களா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை தொடர்ந்து இதே மாதிரி குலத்தொழிலை பாருங்கள் என்று சொன்ன RSS பார்ப்பனிய கும்பலனுடைய அதே குரல் தான் இப்ப உள்ள இந்த அமைச்சர் பேசுறாரு, இப்ப உள்ள முதலமைச்சரும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன், பதில நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீட் கோச்சிங் சென்டருக்காக 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீட் கோச்சிங் சென்டர்ல நான் 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்க. இன்னைக்கு நீட்டு வேணான்னு சொல்லி போராட வர்றேன். இந்த உண்மை உங்களுக்கு இப்ப தெரிய வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, என்னை அடிச்சு பத்தி விடுவீங்கல்ல. ஏண்டா 20 கோடி ரூபாய் நீட்டு கோச்சிங் சென்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீட்டு வேணான்னு சொல்லிட்டு போராட வரீங்கன்னாக்கா உன்னோட நோக்கம் என்ன? அப்ப இந்த போராட்டத்தை வந்து மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா? அது எப்படி நீட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போராடுவான், நீட்டு கோச்சிங் சென்டர்லயும் 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்ப ஏன் நீங்களா முதலமைச்சரை பார்த்து கேட்கல? இதே முதலமைச்சர் நீட்டு கோச்சிங் சென்டர்ல 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய தேர்தல் அபிடவிட்ல அவர் தாக்கல் பண்ணிருக்காரு. 20 கோடி ரூபாய் நீட்டு கோச்சிங் சென்டர் இன்வெஸ்ட் பண்ண ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கும் நீட்டை எப்படி எதிர்ப்பாரு நீங்க நம்புறீங்க என்கிற கேள்வியை முன் வச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.